இந்தியாவிற்கு எதிராக சதி செய்து வரும் காலிஸ்தான்களுடன் ராகுல் காந்தி இணைந்து செயல்படுவதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தலில் வெற்றி பெற முடியாததால் காங்கிரசும் இந்தியாவிற்கு எதிரான சக்திகளும் ஒன்று சேர்ந்து அரசாங்கத்தையும் நிறுவனங்களையும் தாக்க தொடங்கியுள்ளதாக கூறினார். அவதூறு பரப்புரை மூலம் தேர்தல் ஆணையத்தை பலவீனப்படுத்த காங்கிரஸ் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ள அவர், இடதுசாரி மனநிலையுடன் செயல்படும் ராகுல் காந்தி ஆபத்தான பாதையில் செல்வதாக தெரிவித்தார். கனடா, அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் பல இடதுசாரி அமைப்புகளுடன் இணைந்து நாட்டிற்கு எதிராக ராகுல் காந்தி சதி செய்வதாக குற்றம் சாட்டிய அவர், பிரதமர் மோடியின் தலைமையின் கீழ் செயல்படும் நாட்டை யாராலும் சீர்குலைக்க முடியாது என தெரிவித்தார். வரி விதிப்பு விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்பின் அணுகுமுறை முந்தைய அதிபர்களை விட விசித்திரமாக உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விமர்சித்துள்ளார். ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால் இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் 50 விழுக்காடு வரி விதித்தார். டிரம்பின் இந்த செயல்பாடு குறித்து டெல்லியில் நடைபெற்ற கருத்தரங்கில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உரையாற்றினார். அப்போது வரி விதிப்பு விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்பின் அணுகுமுறையும் இராஜாங்க ரீதியிலான அறிவிப்புகளை பொதுவெளியில் அறிவிப்பதும் முந்தைய அதிபர்களை விட விசித்திரமாக உள்ளதாக தெரிவித்தார். இந்தியாவிடம் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தாமல் 50 விழுக்காடு வரி விதிக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டினார். அமெரிக்க நிர்வாகத்தின் வணிகத்திற்காக வேலை செய்பவர்கள் மற்றவர்கள் வணிகம் செய்வதை குற்றம் சாட்டுவது வேடிக்கை எனவும் சாடினார்.